அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல எங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, ஓகே. இப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து மாற்றிட்டோம். மேக்ஸிமம் ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு வீடியோஸ் வந்து போடக்கூடாது, யூடியூப் கண்ணில் படுற வரைக்கும். அதனால் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து மாற்றிட்டேன். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் எடுக்கணும் யூனிஃபார்மு. பட் வந்து அதை வந்து இனி யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் யூனிஃபார்ம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த யூனிஃபார்மு. அதுவுமே எப்பயாவது தான் காட்டுவோம், ஸ்கூல் காட்டுவோம், பட் எப்பயாவது தான் காட்டுவோம். யார் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம், முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு வீடியோஸ் போட்டோன்னா எனக்கு தான் ப்ராப்ளம். சேனலில் வந்து யூடியூப் செக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சில பேர் டெர்மிட் கூட பண்ணி விட்ருவாங்க. அதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னையா ரவி, இன்னைக்கிட்டே வாரிய? அன்னைக்கே கடை திறக்கிறோம்னு சொல்லி சொன்னீல. இடையில என் குழந்தை தங்கச்சி வயசுக்குள்ள வந்துருச்சு. வயசு வந்து எப்படி வாரது? அதே தண்ணி ஊற்றி சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சப்பதே வாரம். ஓஹோ, விஷயம் தெரியாது இல்லையா? பொம்பளை சமாச்சாரம். சரி, நல்லபடியா சடங்கெல்லாம் முடிஞ்சிச்சுல? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க பூசாரி, உங்களுக்கு என்ன தெரியும்? அதே எப்பயா கடை திறப்பு வச்சிருக்கியா? ஆளை கழிச்சு 4 நாளுக்கு பூசாரி, அந்த அன்னைக்கு தான் கடை திறப்பு வச்சிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடியே சாவி இன்னைக்கு வந்துருச்சா, அதனால சாவி கொடுத்து முருகன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு. கடையில கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த வேலையா இருக்கிறதுனால முதைய கதை வந்து திறக்க போறோம் அப்படின்னா முருகன் காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் பிறகு போவந்தேன். அதுவும் நல்ல விசேஷம் தான். நல்லபடியா பூஜையை போட்டு என் பேரே ஆரம்பிக்கிறது முறையா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு முருகன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. அப்படிதானே? கொடுத்துருவோம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. எல்லாம் முருகனை வேண்டிக்கோங்க. இன்னைக்கு 11ஆம் வகுப்புல காலையில எடுத்து வச்சிருக்கேன். நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுத்து போறணும். இந்த வருஷம் பூரா நல்ல சோறா கிடைக்கணும். என் அண்ணே ஆரம்பிச்ச கடை நல்லபடியா முடியணும். நல்லபடியா என் அண்ணே வாழ்க்கையில முன்னேறி வரணும். இதுக்கெல்லாம் நீதான் முருகா தனியா இருக்கணும். முருகா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஒரு கடனை வாங்கி இப்போ என் மாமா மளிகை கடை வைக்க போகுது. இதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீதான் நல்லபடியாக அருள் புரிஞ்சு இந்த கடையை நல்லபடியாக மேலே கொண்டு வர்றதுக்கு துணையாக இருக்கணும். உன்னை பற்றி நல்லாவே தெரியும் முருகா. நிறையா சோதிப்ப, ஆனால் கைவிட மாட்டேன். ஆனால் அந்த சோதனையிலையும் நீ எங்களுக்கு நிறையா தேர்வு வைப்ப. அதில் எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி வந்துடுவோம். ஆனால் கைவிடாமல் நீதான் கூடவே இருக்கணும். ஓ மேலே பாரத்தை போட்டு ஓ மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் இதுக்குள்ளே இறங்க போகிறோம். கண்டிப்பாக இதுலேருந்து பின்வாங்க மாட்டோம். என் மாமா நினச்சபடி நல்லபடியாக ஒரு இடத்த வாங்கி அது ஆசைப்படி வீடை கட்டி அதை அப்பத்தால கொண்டு போய் இந்த வீட்டில் வைக்கணும். அதுவே எங்கள் ஒரு பெரிய ஆசை. அதுக்கு நீ மட்டும்தே முருகா துணையாக இருக்கணும். உன்னை மட்டும் நம்பிதான் இதுக்குள்ளே நாங்கள் இறங்க போகிறோம். முருகா, உனக்கு தெரியும் எப்படி ஒரு சூழ்நிலையில இந்த கடனை வாங்கி இப்போ கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன். இந்த கடையை நல்லபடியாக நான் எடுத்துகிட்டு போகணும். எந்த ஒரு தடையும் யாருனாலையும் வந்துடக்கூடாது. நான் நினச்ச மாதிரி நல்லபடியாக இடத்த வாங்கி வீடு கட்டிட்டேன் அப்படின்னா பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி உனக்கு காவடி ஆட்ட ஆடுறேன். இதை உங்ககிட்ட வேண்டுதலாக வச்சுட்டு நான் உன் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்புறேன் முருகா. ஆத்தால அப்பனும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் பேரனையும் பேத்தியும் வளர்த்தேன். நான் வளர்த்தது வீண் போகாம 2 பேரும் நல்லபடியா இருக்கணும்ன்றதே எப்போதுமே நினைச்சிருக்கேன். என்ன கல்யாணம் மட்டுமே என் விருப்பம் இல்லாம பண்ணிக்கிட்டியா, இருந்தாலும் அவனுக்கு அமைஞ்சிருக்க பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கு அமைஞ்சிடாது. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானோ அது நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் முருகத்தோட அருள் புரியணும். அவன் மனசுக்குள்ள நினைச்சது நடந்துருச்சுண்டா உனக்கு பால் கொடை எடுத்து நான் காவடி எடுக்கிறேன். நல்லா வேண்டிட்டீங்களா? வேண்டியாச்சு. எத்தனை முறை வேண்டுவாங்க? முருகன் சொன்னதே சொன்ன கடுப்பாயிருவாரு.
படிக்கிற பிள்ளை என்னத்த சொல்ல சரி நல்லா படிப்பு கொடுக்கணும் நல்லா வேண்டிக்கோ. அதெல்லாம் வேண்டிக்கிறோம். 11ஆம் வகுப்பு போறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பப்ளிக் பரீட்சை வருது. அதனால முருகன்ட்ட நல்லா வேண்டியிருக்கேன். வேற என்ன அதெல்லாம் பாஸ் ஆக்கி விட்டுருவாப்ல முருகா. பாஸ் ஆக்கி விட்டுருவாண்டு ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கிற காசை தூக்கி போட்டு போகாம நல்லபடியா படிங்க. சரிங்க பூசாரி அங்கிள். சட்டு புட்டுன்னு ஆராத்திய காட்டு துணர கொடுங்க. வைகை நதியில் பிறப்பெடுத்தாய் ஆறு தாய்மாரி வள பறிந்தாய். வைகை நதியில் பிறப்பெடுத்தாய் ஆறு தாய்மாரி வள பறிந்தாய். அருகரா, 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 அருகரா. யாரா இருக்கும்? நிலா ஏன் சாயந்தரம் வந்து சொல்லிட்டு போறேன்னு போனா? ஐயோ மண்டையே பிக்குது. இன்னும் முகரக்கட்டையை கூட நம்ம பார்க்கல. எதுக்கு திடீர்னு வந்திருப்பாங்க? ஆமா நான் ஏன் இப்படி புலம்பிக்கு இருக்கேன்? ஐயோ ஒண்ணுமே விளங்கல. இருக்கு பையில வீட்டுக்கு தேடி போனா மொட்டை கிணத்துக்கிட்ட என்ன செய்யறியா? இலை இலை என்னனே மொட்டை கிணத்துக்கிட்ட என்ன செய்யற? மொட்டை கிணறா? இது மொட்டை கிணறாக்கும். ஓஹோ மொட்டை கிணறா தண்ணி இருக்கிற கிணறாண்டே தெரியாம வந்து நிக்கிற அப்படித்தானே? அண்ணே இல்லனே ஒண்ணும் இல்ல. நீ எந்த சைடு? உன்னை தேடி வீட்டுக்கு போனா உன் தங்கச்சி பத்தியா பள்ளிக்கூடம் கிளம்பிக்கு இருந்துச்சு. தெரியலனே காலையில எங்கே போனியா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே வயக்காடு சைடு வந்து மொட்டை கிணக்கிட்டு நினைக்கு இருக்கவன். ஒண்ணும் இல்ல நீ சும்மாதே பொழுது போலண்டு. பொழுது போலையா? அரே வயக்காடுல எப்படி சோடி இருக்கு உனக்கு பொழுது போலையாக்கும்? போய் மம்பட்டியை எடுத்து வெட்டி விடுவியா? இல்லனே அண்ணே ஒரே யோசனையாவே இருக்கு. நீ தெரியும் சம்பந்தமே இல்லாம மொட்டை கிணத்துக்கிட்ட வந்து நிக்கும் போதே என்ன ஒண்ணுமில்லனே நிலா வீட்டுக்கு யாரோ அவங்க அத்தமைனா அத்தமைண்டா மாமா இருக்கிறாருல அவரோட ஒண்ணு விட்ட தங்கச்சியோட மையன்னு சொல்லி சொல்றாங்க. அவன் இங்க வந்திருக்கானாமா. விழுந்து கவனிக்கிறாங்களாம். இவன் எதுக்குன்னு திடீர்னு வரணும்? நிலா கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது நான் சாயந்தரம் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கலெக்டர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டா. இவன் யார் நீ புதுசா எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நீ ஏன் காதலுக்கு சூனிய வைக்க வேணாது வந்துட்டான்னு நினைக்கிறியோ? இல்லனே அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒருத்தன் வந்தா என்னே நிலாவும் பிரிச்சிடவ முடியும்? நிலாவே சொல்லிட்டா உன்னை என்ன யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு. வேற என்ன இல்ல இவன் யாருன்னு யோசிக்கிறேன். ஏன்னா இவங்க குடும்பத்துக்கும் ஒருவேளை நிலா மரத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம்ல அதுக்காகவே. இல்ல இப்ப என்ன மாதிரி யோசிக்காதடா. அண்ணே என்ன மாதிரி யோசிக்கிறதுக்காக இல்லனே. நிலா ஊர்ல போய் இவங்க வீட்டுலதான் படிச்சதா சொல்லிச்சு. மாமாவும் சொல்லியிருக்காரு இவங்க வீட்டுலதான் படிச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலாம்லனே. டேய் இந்த விஷயத்துல நீ சந்தேகப்படணும்டா அது உன் அத்தக்காரி மேல மட்டுமே தவிர உன் அத்தக்காரியும் உன் மச்சனக்காரி மேல மட்டுமே சந்தேகப்படணுமே தவிர இவங்க மேல சந்தேகப்படக்கூடாது. புரியுதா? அண்ணே அவங்க மேல எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கு. அவங்கள லிஸ்ட் எடுக்காதீங்க. அவங்கள விட்டு தள்ளுங்க. எனக்கு இப்ப இவங்க புதுசா வந்திருக்கிறது என்னத்துக்கா இருக்கும்? என்ன காரணம்? இப்படி சந்தேகமா இருந்தா நேர போய் கேள அவங்கிட்டயே. எப்படி நேர போய் கேட்க சொல்ற? நேர போய் கேட்டா அதெல்லாம் நல்லா இருக்காது. சும்மாவே அத்தக்காரிக்கு என்ன சொல்லவா வேண்டும்? சரி இப்ப என்னதையும் பண்ணணுங்கிற? இல்ல அவங்க எதுக்கு வந்திருக்காங்க எத்தனை நாள் இருப்பாங்க என்ன ஏது இது எல்லாமே எனக்கு தெரியும்னே. அப்படிதானே நான் பாத்துக்கிறேன். என்ன நிச்சயம் போற? இல்லை இது வரைக்கும் நம்ம அண்ணன் தம்பிய யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த பத்தி நான் பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை. ஆனா உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னே? அதே உன் அத்தாச்சி மாமா வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கல. ஓஹோ பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்ட? இல்லை சும்மா இருடா அதை பத்தி பேர பேசுவோன்னு. அந்த பிள்ளை மேல எனக்கு டவுட்டா இருக்கு. என்னன்னே வருங்காலம் பொண்டாட்டியவே சந்தேகப்படுற? இல்லை எவன்டாவே நான் சொல்றத முழுசா கேள்றா. அன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் வயக்காட்டுல பேசும்போது இங்கிலீஷ்ல அந்த பிள்ளை பேசுச்சு. என்னன்னு கேட்கும் போது எதையுமே பேசாம அழுதுட்டு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது நம்ம ஊர் புதுசா வந்திருக்காரு நிலாவோட ஃப்ரெண்டு சக்தி அன்னைக்கு உன் தங்கச்சி கூட காப்பாத்தினார்ல அவருக்கும் இவங்களுக்கும் அதாவது இந்த பிள்ளைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 12ஆப்பு பரிச்சை எழுதுறதுக்கு அவர் உதவி செஞ்சதா அந்த பிள்ளை அவர் முத ஊருக்கு வரும்போது பேசிக்கிருந்துச்சு. 2வது இங்கிலீஷ் பேசுது. 3வது இதுவே எனக்கு தீர்மானிக்கவே முடியாத ஒரு சந்தேகம். என்னதுன்னே? அன்னைக்கு ஒரு நாள் நிலா வீட்டுல சண்டை போட்டோம் ஞாபகம் இருக்கா? அப்போ நிலா பூங்கொடியை விட்டு கொடுக்காம பேசினதும் அவங்க அப்பாவும் விட்டு கொடுக்காம பேசினதும் அவங்க அம்மாவும் அண்ணனும் எரிஞ்சு விழுந்ததையும் நீ இதை கரெக்டா நோட் பண்ணியா? மாமா அந்த பிள்ளை மேல ஒரு தனி பாசத்தை உணர்றாரு. எனக்கு என்னமோ பூங்கொடிக்கும் மாமா குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா என்ன நீ என்னென்னமோ சொல்லிக்கிருக்க? இல்லை இது பூராமே எனக்கு சந்தேகம் தான். என்ன ஆனா இந்த 3வது சந்தேகம் தான் என்னால சரியா தீர்மானிக்கவே முடியல. இதை தீர்மானிக்கணும்டா பூங்குடிய அவங்க கூட நல்லா ஒட்ட விடணும். ஒட்ட விட்டாதே என்ன இதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அண்ணே ஏற்கனவே மண்டை குழம்பி போய் தானே இருக்கேன். நீ வேற என்னை புதுசா வந்து குழப்பி விடுற. சரி இரு நீ குழம்பெல்லாம் வேண்டாம். என்ன பாத்துக்கிடுவோம். ஏன் அப்பா அம்மா நான் உங்களுக்கு அப்படி என்னதான் செஞ்சேன்?
இப்படி என்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டிய. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படிலாம் வாழ்க்கையில் படித்து முன்னேறணும்னு என்ன இருக்குமோ அதை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு மறைச்சு பயந்து பயந்து படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு நிலைமையை கொடுத்துட்டியல்ல. எங்கே நான் படித்த பிள்ளையோ இல்லை எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு பயந்தே படிக்க வேண்டிய நிலைமை. என்னை நீங்கள் சரியாக உங்கள் கூடயே வச்சு வளர்த்துருந்தீங்கன்னா இப்படி தூரம் நான் கஷ்டப்படணுமா என்ன? ஆனாலும் அந்த கடவுள் என்ன கைவிடலை. நீ எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறி வந்துடுவ அப்படின்ற எண்ணத்தில் என்னை விட்டுட்டாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு விட எங்கேதான் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. உட்காந்துக்கிட்டு செய்யறாரு. அங்க அம்மா ஊரு கடவே அடிக்கிறது. இந்த இடத்த இன்னமுமா வச்சிருக்காரு. எப்பா எப்பா என்னடா என்னப்பா இங்க உட்காந்து என்ன பண்ணிக்க இருக்க? உட்காந்து அழுதுக்கு இருக்க? எனக்கு வேற வேலை இல்ல, அதே வந்து அழுதுக்கு இருக்கேன். நீ என்ன சொல்லி வந்த? அங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டே இருந்துச்சு. அதே அத்தையில வந்திருக்காங்கல்ல, வீட்டுல இருக்கப்ப நீ எதுக்கு இங்க வந்து சுத்திக்கு இருக்க? அதே செத்து போயிட்டால, இன்னும் என்ன அவளுக்கு என்ன? நீ எப்படி உட்காந்து ஆராய்ச்சி கம்பிட்டு இருக்கியா? என் மகளை செத்து போனான்னு சொல்லி சொன்ன அப்படித்தேன். என்னப்பா மகங்கிற? அவ செத்து போய் மண்ணுக்குள்ள போயிட்டா. இனிலாம் அவளை நீ மகன்னு சொல்லக்கூடாது. என்ன அம்மாவே மறந்துபிட்டு அது சோழியை பார்த்துட்டு பேசாம இருக்கு. நீ மட்டும் என்னப்பா புதுசா உரிமை கொண்டாடிக்கிருக்க? இதெல்லாம் தூக்கி போட்டு மரத்தை வெட்டி தள்ளுப்பா. மரத்துல எங்கேயாவது கை வச்ச நீ அம்பிடுத்தேன். என்ன ஏற்கனவே நீ பண்ற அலும்பு எதுவுமே தாங்கல, இதுல இதை வேற செய். இங்க பாரு, நீ யாருக்கிட்ட என்ன செய்யறியோ நம்மளுக்கு எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல நீ கை வச்சினா நீ என்னை அப்புறம் பார்த்து உலகாரனை பாத்துருவேன். எப்பா ஒன்னும் செய்யல, பா நீ அம்மா கூப்பிட்டுச்சு, நீ போ, எனக்கு வர தெரியும். சரியான மெண்டலா இருப்பான் போல இந்த ஆளு. அதே அவனே செத்து போயிட்டால, இதுக்கு மேல என்னவா? நல்ல வேலை நம்ம கிட்ட சொல்லி வச்சாங்க. இல்லனா உனக்கு ஒரு அக்கா இருந்துச்சா தங்கச்சி இருந்துச்சாலும் வந்துருவாங்க. இது வந்து நிலாக்கு தெரியாதுல்ல. தெரியாத வரைக்கும் சந்தோஷம். இங்க பாரு துளசி, அப்பா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு துளசின்னு பேர் வச்சேன். உன்னை என் கையில வாங்கும்போது அப்படி சந்தோஷப்பட்டேன். ஆனா செத்து போயிட்டேன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷம்லாம் அப்படியே துக்கமா மாறிடுச்சுதான். அப்ப அப்பாவுக்கு ஒண்ணு தோணுச்சு, எந்திரிச்சு வந்துட மாட்டியா அப்படின்னு. இவங்கெல்லாம் உன்னை வேணா மறந்துருப்பாங்க, என்னால முடியாது. இப்ப வரைக்கும் என் நெஞ்சில வாழ்ந்துகிட்டே இருக்க, இனியும் வாழுவேன். ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இந்த கிளிகளுக்கு மட்டும்தான். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா ஒண்ணு ஒண்ணா உனக்காக செஞ்சு வச்சேன். நீ பிறந்து இந்த மண்ணை விட்டு போக வேண்டும் அப்பா நினைக்கல. காயத்ரி வால, என்ன இப்போதைக்கு வார? அதே மாமா, ஒரு வாரமா மெடிக்கல் லீவ் எடுத்திருந்தோம்ல. இப்போ உடம்பு பரவாயில்ல? அத்தை எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. அதே இத்தனை நாளா வேலைக்கு லீவ் எடுத்துட்டோம். இதுக்கு மேல லீவ் எடுத்தா நல்லா இருக்காதுல மாமா. அதே வந்துட்டேன். முழுசா உடம்ப குணமாக்கிட்டு வர வேண்டியதானே? உடம்பு குணமாயிருச்சு மாமா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு மேல வேலைக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருந்தோம்டா அப்புறம் பொழப்ப பார்க்க முடியாதுல்ல, அதே வந்துட்டேன். அதுவும் சரிதே. சரி போய் வேலைக்கு பாரு போ. நீங்க ஒரு வாரம் ஊர்ல இல்லையாம்ல, ஊருக்கு போயிட்டீங்களா? ரதி அத்தாச்சி நாத்தனாருக்கு ஏதோ சடங்குண்டு. ஆமா அங்க ஒரு ஜோலியா போயிருந்தேன். அப்படியே அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அங்கேயே இருந்துட்டு வந்தாச்சு. அம்மா சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் பிறகு கேட்டதுக்கு பிறகு எல்லாம் தெளிவா சொன்னாங்க மாமாய். சரி நீ போய் வேலைக்கு பாரு, பிறகு பேசுவோம். சரிங்க மாமா. இனி யாரும் பூனை பள்ளிக்கூடம் கிளம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸுடி பொண்டாட்டி. என்னடி கேக்குறேன்? இப்ப எதுக்கு பேக் பண்ணி போய் ஆளமட்டிட்டு வச்சிட்டு சொன்னேன்? யாராவது பார்த்தாண்டு வையே அம்பிடுதே. என்ன பள்ளிக்கூடம் போற பிள்ளை எதுக்கு ஆளமட்டிட்டு பேக் வச்சிருக்கீன்னு கேட்பாங்க. முத கேள்வி. என்ன ரதி அத்தாச்சியே பள்ளிக்கூடத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடி கிளம்பி இப்ப வந்திருக்கோம். என்ன வெண்ணைக்குன்னு சொல்லு.
ஏல இப்பதானே நம்ம போறோம், பரீட்சைக்கு இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அதை அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ண போறாங்கல்ல. நம்ம கொஞ்சம் நேராயே போவோம். இங்க பாரு, என்ன ஒண்ணும் சரியில்லை. இப்போ என்ன வெண்ணிக்கு அங்க பேக்க வச்சிட்டு இங்க வந்து நின்னுக்கு இருக்கோம். ஏல அது அது நீ சித்தப்பான்னு சொல்லவில்லை, அதான் ஏ நான் சித்தப்பான்னு சொல்லுவேனாமா, கேட்டுக்க. அதான்ல இல்ல ரொம்ப ஓட்டாதீங்க என்ன, எனக்கு அவர்கிட்ட பேசும் போல இருக்குல்ல. அதே நம்ம ஊர் முட்ல போன் இருக்குல்ல, ஒரு ரூபா கைப்பட்டி பேர் போன் பேசிட்டு வருமா. ஏ குண்டா மண்ட தெரிச்சு போயிருமாதுக்க, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போவேல காதல் பண்றியா? இல்ல என்ன இப்படி பேசுறீங்க, எனக்கு காதல் பண்ணல, அவர்கிட்ட பேசும் போல இருக்கு. நான் 2 வாரத்துக்கு மட்டும் பேசிட்டு வச்சிரறேன்ல, அதுக்கப்புறம் பள்ளிக்கூட போவோம். என்னல காதலா மிஸ் பண்றியாக்கும்? ஆச்சி அப்பலாம் ஒண்ணும் இல்ல, நேத்து அவங்க மோதிரத்தை மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க. அது ஏன்டா இருக்கு, அதை நான் பத்திரமா எங்க எடுத்து வைக்கணும் அவகிட்ட கேக்குறேன், எப்ப வந்து வாங்கி போவான்னு. ஓ மோதிரத்தியா, ஏன் மோதிரம் எம்பிட்டு வரும்? இல்ல இந்த பிள்ளை நீ ஓர கலாய்க்குதுல, நீ வா நம்ம போவோம். எனக்கு தின்மண்டை வாங்கி கொடுத்தாதே நான் வருவேன், இல்லண்டா நான் வர மாட்டேன். அதுவும் பட்டையெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கெல்லாம் பொய் சொல்லவே வரவே வராது. டீச்சர் ஏன் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த பிள்ளை தான் காரணம் சொல்லிடுவேன். இல்ல இந்த காசே இல்லல, நான் எப்படி உனக்கு வாங்கி தருவேன்? இல்ல ஏன் அப்படி செய்றியா, சும்மா தான் அக்கா தங்கச்சின்னு சொல்றியே, ஆனா நீங்களா ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க என்ன. அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல, எனக்கு தின்மண்டை வாங்கி தரேன்னு சொல்லி நான் போன் பேச வரேன். சரி வாங்கி தரேன், ஆனா வீட்ல யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா அப்புறம் பாத்துக்கங்க. நான் பட்டை போட்டிருக்கேனே, எனக்கு பொய் சொல்ல வராது. பட்டையை அழிச்சிட்டேன், இனி போய் பேசலாம் என்ன. இங்க பாரு, பட்டையை அழிச்சிட்டு உண்மை சொல்லாம இருக்க மாட்டேன்னு நினைக்காது. எனக்கு தின்பண்டை வாங்கி கொடுத்தாவே நீ போன் பேசுறது இல்ல, எதையுமே நான் சொல்ல மாட்டேன். இல்ல காதலே பண்ணலையா, ஆனா போன் மட்டும் பேசுவாங்களாம். எனக்கு தின்பண்டை வாங்கி தர. சீ சரியான திண்ணி முட்டையெல்லாம் என் கூட இருக்கிறது எல்லாருமே. சரி வாங்கி தரேன், ஆனா முக்கியமா என் அத்தாச்சிட்ட யாராவது சொன்னீங்க அப்படியே பாத்துக்கிறங்க. நான் போன் பேசிட்டு வச்சிருவேன். பின்ன விடிய விடிய பேசுவீங்களா, எவன் கொண்டு 1 ரூபா காயின் போடுறது? 5 ரூபா வச்சிருக்கேன், அந்த 5 ரூபாய்க்கு உன்னால எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு வைக்கிறேன் என்ன. இந்த 5 ரூபா கூட நான் எதுக்கு உனக்கு தரேன் நீ கேட்கணும். நீ தின்பண்டை வாங்கி தரேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிள்ளை 5 ரூபா போடுது என்ன. நீ இதெல்லாம் பாத்துக்க புரியுதா. முதல்ல என் அத்தாச்சிட்ட சொல்லி எங்க வீட்டுக்கு ஒரு போன் வாங்கிக்கிறோம்ல, அப்புறம் உங்ககிட்ட கேட்க வேண்டியது அவசியம் என்ன. அப்ப போன்லயே காதல வளப்பிய அப்படித்தானே. ஏ சும்மா இருங்க, அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. பாத்தியா பாத்தியா வெக்கத்த போங்கல, நீங்க வீட்டுல போட்டு கொடுத்துருவீங்கன்னு பயந்து நான் எதையுமே சொல்லாம இருக்கேன். வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு. இங்க பாரு சுஜி, படிக்கிற வயசுலதான் இதெல்லாம் செய்ய முடியும், இல்லனா செய்யவே முடியாது. திருட்டுத்தனமா போன் பேசுறது எல்லாம். சரி நம்பர் தெரியுமாக்கும்? நேத்து அவளுக்கே தெரியாம அவங்க ஆபீஸ் நம்பரை எடுத்துட்டேன். பாத்தியால காதல் இல்லைன்னு என்ன வேலை பார்த்துருக்குண்டு. என்னால பேசாம இருக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான்ல ஆனா வீட்டுல சொல்லக்கூடாதுன்னா. நீ நிறைய தின்பண்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்ல, அதாவது தப்பு மட்டும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. என்ன ரகு அப்படி பாக்குற? நான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகணும்ல, எம்பிட்டு நாள் ஆச்சு தெரியுமா, மெடிக்கல் லீவ் போட்டிருக்கேன். போங்க போங்க அம்முக்குட்டி. இப்படி வழிய மறைச்சு நின்னுக்கிறதா எப்படி போவாங்களா? அது அம்முக்குட்டி, அது ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன ரகு? அது அம்முக்குட்டி நீங்க வைய மாட்டியல. நீ முதல்ல சொல்லு. அது என்னண்டா, அது இந்த பிப்ரவரி மாசம்ல வந்துச்சுன்னா ஒவ்வொரு டே சொல்லுவாங்களாம்ல. ஆமா, நாளைக்கு லவ்வர்ஸ் டே. அந்த பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு டேவா சொல்லுவாங்களாம். அதுல ஒவ்வொரு டேவும் கொண்டாடிட்டே வரணுமா. சரி, அதனால இன்னைக்கு காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், உன் எண்ணம் என்னும் ஏட்டில் நீ என்னை வைத்த போது நானே உன்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. பாட்டு நல்லா இருக்குல்ல, ஆனா நான் யாருக்கு பாடின இந்த பாட்டை? எப்படி கோழி காதலி கதை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போய் அவ முன்னாடி பாடுவோம், நாளைக்கு ஏதோ காதலர் தினமாம்ல. சரி இப்பவே பிராக்டிஸ் பண்ணுவோம், நாளைக்கு அவனுக்கு பாடி காட்டுவோம். ஆமாக்குட்டி, அது அதனால இன்னைக்கு முத்தம் கொடுக்குற நாளாம். ஓ சரி, அதனால நம்ம 2 பேரும் காதலர்கள்ல முத்தம் கொடுத்துக்குவோமா? என்னது முத்தமா? என்ன முத்தம் கிட்ட பேசுறாங்க? என்ன ஒட்டி கேட்போம்? என்ன பேசுறாங்க? புருஷ முன்னாடி பேசுறது ஒட்டி கேட்க கூடாதுன்னு, ஆனா முத்தம் பேசுறாங்களே. நாளைக்கு வேற காதலர் தினம், ஒருவேளை இது இன்னைக்கு தினமா இருக்குமோ? ஒட்டி கேட்போம். உனக்கு இதை யார் சொன்னது? இல்ல, ஏன் அண்ணன் தம்பி எல்லாரும் பேசிக்கிருந்தோம். அப்ப இந்த மாதிரி ஒரு டே இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னாங்க. அதே அந்த டேவை எதுக்கு விடணும்னு கொண்டாடலாம்னு அதே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். முத்தம் கொடுத்துக்கலாமா? என்ன இது புதுசா? ஐயோ அம்முக்குட்டி, நான் தெரியாம கேட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க. சாரி, நான் வாய். ஏய் நில்லு,
என்ன கேள்வின்னு நான் கேட்டேன். அதாவது நான் உன்னோட பொண்டாட்டி, உனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. லவர்ஸ் டேவா இருந்தானே, முத்தம் கொடுக்குற டேவா இருந்தானே, ஹக் பண்ற டேவா இருந்தானே, உன்னோட ப்ராப்பர்ட்டிங்கும் போது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உன்னை போல நெஞ்சம் கொண்ட மருமகள் எனக்கு கிடைத்து விட்டால். மருமக மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஆனந்த கட்டி வச்சிருக்கேன். ஈசுவனி பிடிச்சவன் ஆட்டுச்சாணி அல்லதே லாய்க்கு. அது தப்பு அம்முக்குட்டி. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்க உரிமை இல்லாம தொடக்கூடாது. அது தப்பு. அதே பர்மிஷன் கேட்டேன். அது நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றது. நான் உன்னை முழுசா நம்புறேன். அதை விட உன்னை காதலிக்கிறேன். அப்ப தப்பு இல்லையா? முத்தம் கொடுத்துக்கலாமா? குடு. அம்முக்குட்டி அது நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். பிறகு என்ன? போதும். இதுக்கு மேல நின்று ஒட்டு கேட்க கூடாது. இதெல்லாம் தப்பு. நம்மளுக்கும் மான மரியாதை எல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் அந்த கோழி காதலி தான் செய்வா ஒட்டு கேட்கறது. சரி, இன்னைக்கு முத்தம் கொடுக்கற நாள். நம்மள போய் முத்தம் கொடுக்கலாம். ஆனா இப்படி கொடுத்தா நல்லா இருக்காது. இந்த முத்தம் கொடுக்கும் போதுல படத்துல பத்திரிக்கை வாயில செண்டடிப்பாங்க. சரி, நம்ம வாயில செண்டடிச்சா நம்மளோட வாய் மரத்துக்கு அது அந்த முந்திக்கு செட் ஆகாது. சரி, உள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க, அதை பத்தி வாயில அடிச்சுக்க. காத்துல சூடும் போல கரையிற உன்னால நாடி வல நாடி என் தேகம் எலிஞ்சாச்சு. கல்யாண வரும் உன்னால சேரும் அண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது? பாத்தியால ஒரே பல்லா இருக்கு. நீங்க பாருங்க, நான் மோதிரத்தை பத்தி பேசுறேன். நீங்க பாருங்க. ஓஹா, சரி சரி, ஒரு ரூபாய் கையில போடு. இங்க பாரு, பேசிவிட்டு தின்பண்ட வாங்கி தரல. நீ அப்புறம் பாத்துக்க தமிழ வேற மாதிரி பாப்ப. வாங்கி தரம்ல. போடு போடு, போன போ. ஏல லாஸ்ட் 3 நம்பர் மட்டும் மறந்து போச்சுல. என்னது 3 நம்பர் மறந்து போயிட்டியா? ஏல வேற யாருக்காவது போன் போச்சா என்ன செய்வ? இல்ல, நம்ம ஒரு தடவை மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். கண்டிப்பா அவங்க போன் எடுத்துருவாங்க. சரி விடு, அப்படி வேற யாராவது போன் எடுத்து நம்மள திட்டுவாங்க போதே. சரி சரி, ஒரு ரூபாய் கையில போடு. இங்க பாரு இருக்கு, அங்க ரிங்லாம் சரியாத்தையும் போகும். நீங்க அங்க ஒரு ரூபாய் கையில ஒழுங்கா போடுங்க. போட்டுட்டு தாம்பல இருக்கேன். நானும் பேசுறது ஒட்டி கேட்கணும்ல. இல்ல ஏம்பல இப்படி சரியா? ரொம்ப பேசாதன்னா என்ன பேசுறீங்க, நாங்களும் ஒட்டி கேட்க. வேலையுது. அட்டெண்ட் பண்றாங்களா? இல்ல ரிங்கரையும் போதுன்னு அட்டெண்ட் பண்ணல. யாரு? நம்பர் ஏதோ பூத்துல இருந்து வர மாதிரி இருக்கு. ஹலோ, யாரு? குளமங்கல ஆடிட்டிங் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். நீங்க யாரு? ஐயா, சரி சரி, பேசு பேசு பேசல. ஐயோ, என்ன பேசுறதுனே தெரியல. சரி இரு. ஹலோ, இந்த குரலை எங்கேயோ. ஹலோ, யாரு? யாருன்னு கேக்குறாங்களா? ஏன் சித்தப்பாக்கும் குரல் தெரியலையோ? வந்து கேட்டேன். போன் அடிச்சியா? எதுவுமே பேச மாட்டியா? யாரு? நாங்க சிபியூ பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்க உங்க அலுவலகத்துக்கு வந்து நாங்க கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டி. என்னமா உருட்டுது? ஓ, சிபியூ பேங்க்ல இருந்து பேசுறீங்களோ? ஆனா குரல் வந்து திருட்டு பூனை குரல் மாதிரி இருக்கே. பின்ன எங்க சித்தப்பாவனி என்ன நினைச்சிட்டு தர்ற? ஆளு மண்டையும் பாரு. மூடிட்டு நான் தான் பேசுறேன்னு சொல்லு. போ, நானும் ஒத்துக்க மாட்டேன். மாமா, வந்து விழுகின்ற மழை துளிகள் எந்த இடம் சேரும் யார் கண்டார்? மனிதர் கொண்டாடும் உறவுகளோ எந்த மனம் சேரும் யார் கண்டார்? மாமா, நான் மாமாட்ட பேசணும். சும்மா இல்ல. மாமா, நான் தான் பூனை, உங்க சுஜி பேசுறேன். அதான் ஹலோன்னு சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டோமே. என்ன பேங்க்ல இருந்து? சிபியூ பேங்க்ல இருந்து பேசுறீங்களோ? சரி சரி. வேறு பூனை, ஏன்டெல்லாம் இந்த வேறத்தனத்தை வச்சுக்கிட்ட அம்புறதையும் பாத்துக்க. என்னவா காலங்கத்தடி போன் அடிச்சிருக்கிய? பக்கத்துல கூட்டாளி நிக்கும் போல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கண்டுபிடிச்சிருங்க மாமா. இல்ல சும்மாதே. என்ன பண்றியா? வேலைக்கு போயிட்டீங்களோ? ஆமாமா, வேலைக்கு வந்தாச்சு. வந்ததும் உங்க நினைப்பு தான். அதான் போன் பண்ணிட்டீங்களே. சரி, பள்ளிக்கூடம் போகாம எதுக்கு போன் அடிச்ச? உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நானு? சொல்றது எதையுமே காதுல வாங்கக்கூடாது, அப்படித்தானே? இங்க வர்றி பூனை, வந்தேன் வையேன். இல்ல மாமா, நாங்க பள்ளிக்கூடம் கிளம்பிக்கிறோம். உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் ஒரு தடவை பேசி போடலாம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போன் அடிப்பேன். அதே மாமா, பத்திரமா ஊருக்கு போயிட்டீங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காகவே. சரி மாமா, உடம்ப பாத்துக்கிறங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் அடுத்த வாரம் வேணா போன் அடிக்கிறேன். என்ன மாமா, வைக்கட்டுமா? பாய்.
நெஞ்சை பூ போல் கொய்தவரே என்னை ஏதோ செய்தவரே. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எடி குந்தான கிளவி கீழே இருக்கிற புள்ள எடுத்து என் வாயில் விட்டு வர்றதுக்கு நீ என்ன வெண்ணைக்கு நீங்க வந்து நின்னுக்க உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது. எல்லாம் நேரம் நேரம் ஓடி போய் நம்ம ஒரே முட்டு முட்டி அப்படி கிளவி விட்டுருவேன். என்டி மாமியா கிளவி என்ன 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 ஐயோ நான் மெரசலாயிட்டேன் ஐயோ வரை வெக்கமா வருது. இந்த வாயில செண்டெல்லாம் அடிச்சா இந்த கோழி கல்விக்கு செட் ஆகாது. இதை அடிச்சுட்டு போய் முத்தம் கொடுப்போம் அப்படின்னாதான் சூப்பரா இருக்கும். சரி வாயில் அடிப்போம். வணக்கம் மக்களே, அட்மினே இதை காமெடிக்காக செய்யறாங்க. இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. சொல்லிடுற முன்னாடியே இந்த மாதிரி பார்த்துட்டு நிறைய பேர் செஞ்சாலும் செஞ்சு பிடிக்கிறோம் ஒரு பையன் மாமனாருக்கு. அதனால யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இப்பவே சொல்லிட்டு இது காமெடிக்காக மட்டுமே. நாளா கிஸ் அடிக்கிறதுல வல்லவன் பாரு. என்ன ஒரு மாதிரி கசக்குது. சரி அப்படித்தான் இருக்கும் போல. சரி வாயி மேல வாயி வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு விட்டு விரல வச்சு அழுத்தி வைப்போம். ஐயோ உன் புருஷன் ஏதோ சிறப்பான சம்பவத்தை முடிச்சு விட்டாண்டி கிளவி. நீ இன்னைக்கு செத்துவா. ஐயோ சிரிக்கலாம், நல்லா விழுந்து சிரிக்கலாம். ஐயோ 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 என்னையா யோ என்ன ஏய் என்ன நீ இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? ஒரு புருஷன் நீ மதிக்க மாட்டேங்கிற. இடிக்காத தலைவாசல் மதிக்காதேன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. யோ மூஞ்ச பேத்துருவேன். மரியாதையா கையெடுத்து ஓடி போயிராமா, எனக்கு சோலி இருக்கு. ஏய் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாம என்ன சொல்லி இப்ப பாரு. கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை. கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே? லவ் பண்ணடி. யோ உன் மூஞ்சி பார்த்தா காதல் வருமாக்கும். யோ போய் அங்கிட்டு. என்னையா ஏதோ பொணஞ்சத்த வாட வருது. பொணஞ்சத்த வாட வருது. ஏய் நான் முத்தம் கொடுக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா மாட்டி? யோ இது என்ன இது மருந்து வாட வருது. அதெல்லாம் பேசிக்கிட்டே வேலைக்காக. இப்ப பாரு இவங்களுக்கு இப்ப பிஜிஎம் மட்டும்தான் குறைச்சல். ஒரு 8 விட்டு 2 பேரும் பறந்துருவீங்க. நீங்க பண்ற கூத்துக்கு ரொமான்ஸ் சாங் ஒண்ணு மூஞ்சிய பாரு. ஐயடா இன்னைக்கு தான் இது சிரிச்சு நான் பாத்திருக்கேன். கர்ம கர்ம கன்றாவி காத்திய வைங்கடா முதல்ல. நம்ம தாள் போட்டா மட்டும் கர்ம கர்ம ஏன் 2 பேரும் சாக போறியா? வந்து காப்பாத்துங்க. ஐயோ என்னத்த சொல்ல, எத்தனையோ நியூஸ் எல்லாம் பாத்துருக்கவே. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தது இல்லையே. அதெல்லாம் மாட இருக்கிறதுக்கு வெக்கப்பட்ட. இப்ப என்ன உனக்கு? நான் வந்ததுல பாத்துக்கிட்டே இருக்கேன், மூஞ்சிவே தூக்கி வச்சிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன அவன் யாருன்னு தெரியணும் அப்படிதானே? அவன் நேர்ல பாத்தியா? பாக்காமலே அவன் யாருன்னு கேக்குற? நீ வந்து சொல்லுவேன்னு சொன்னிலடி. சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, என் அப்பா கூட பிறந்த தங்கச்சியோட ஒண்ணு விட்ட தங்கச்சின்னு சொல்லலாம். அவங்க வீட்டுல இருந்து முறை வரதுதே எனக்கு அத்தம்மையன். நான் ஊர்ல கலெக்டர் படிக்க போனோம்ல, அவங்க வீட்டுல தங்கிதான் படிச்சேன். நாங்க கலெக்டர் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்கதே நீ பாத்துக்கிட்டாங்க. இப்ப ஏதோ விசேஷம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. இன்னும் முழுசா நான் எதையுமே கேட்டுக்கறல. மத்தபடி அவனுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லடா. இல்ல நிலா, அது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிலா. நீ என்னை விட்டு போயிருவியோண்டு. என்னடா நீ? உன்னை எதுக்கு நான் விட்டு போறேன்? இங்க பாரு வெற்றி, தேவையில்லாததுக்குலாம் முடிச்சு போட்டு பேசிக்கிறேன். அவன் இங்க வந்ததுக்கு நான் உன்னை விட்டுட்டு போறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அப்படி இல்ல நிலா, ஒருத்தன் நம்ம வாழ்க்கைக்குள்ள சொல்லலாம்ல. நீ வேற நான் வேற இல்ல. நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் புதுசா வரான்டா. அவனை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதான் மதியானத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல. அதே நினைப்பிலே இருக்கேன். நீ பாரு வெற்றி, உன் பையன் நியாயமானதே. என்ன நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல,
உன்னையும் என்னையும் யாருனாலையும் பிரிக்க முடியாதுண்டு நீ பயப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்ம வச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது. நானும் அப்படி கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் இல்லைண்டு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தாயா இருக்கேன் தானே உன்கிட்ட சொன்னேன். அப்போ உன் தாய் உன்னை விட்டுட்டு வேற எங்கேயாவது போவாங்கன்னா என்ன? புரிஞ்சுக்க. இன்னும் நம்பிக்கை வரலண்டா நான் என்ன செய்யணும்? நிலா, நீ எப்போதையும் கூடவே இருந்த போது நிலா, உன்கிட்ட வேற எதையுமே நான் கேட்கவே மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வர்றதுக்கு நான் உனக்கு செய்யவா? என்ன? நிறைய வாட்டி உனக்கு நான் முத்தம் கொடுத்துருக்கேன், நீயும் கொடுத்துருக்க. ஆனா எந்த உறவுல நீயும் நானும் அப்படி பண்ணமுட்டு தெரியல. சொல்லப்போனா நம்ம உறவுக்கு பேரே தெரியல வெற்றி. அது உனக்கு தெரியுதா? ம், ஆனா இனிமே அந்த உறவுக்கு பேர் இல்லாம இருக்கக்கூடாது. புரியல. உன் கூட தான் நான் இருக்கேன், உனக்குள்ளதான் நான் இருக்கேன் இப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ம், அந்த வார்த்தையை கூடிய சீக்கிரத்துல நெசமாக்கணும். நீ எனக்கு வேணும். நிலா, நீ எனக்கு வேணும். முழுசா நீ எனக்கு வேணும். புரியல நிலா. என் வாழ்க்கை முழுசும் உன் கூடவே இப்படியே பயணிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நிலா, ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்சம் ஒரு உனக்கு நான் கொடுத்த முத்தத்துக்கும் இன்னைக்கு உனக்கு நான் கொடுத்த முத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது எதுக்குன்னு நாளைக்கு வர காத்துக்கிறேன். உனக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போறேன்.